இன்னைக்கு போராட்டத்தில் பங்கெடுக்க சொல்லி அன்புமணி தரப்பில் கோரிக்கை வைத்தார்கள், அழைத்தார்கள். அதிமுக தரப்பு இன்று பங்கெடுத்தாங்களா மேடம் இந்த ப்ரொடெஸ்ட்ல? அதாவது அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன நீங்க கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேடம், நல்லாவே கேக்குது. ரைட். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா வேணும் அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருக்கிறோம், சரிங்களா? அதே நேரத்துல மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் அப்படிங்கறதுலயும் நாங்க உறுதியா இருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மறந்திருக்க மாட்டீங்க, 10.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்காக ஒரு இது பண்ணோம் நாங்க. அந்த இடஒதுக்கீடு விவகாரத்துல நீதிமன்றத்தோடைய தலையீடுனால அது தள்ளுபடி செய்யப்பட்டது இல்லைங்களா? கேக்குதுங்களா நான் பேசுறது? ரைட், தள்ளுபடி செய்யப்பட்டது. சோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு மறுபடியும் நடந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். ஆனா இந்த 10.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 2020 டிசம்பர் 7 தமிழகத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மாநிலத்தின் பல்வேறு ஜாதிகள், சமூகங்கள், அப்புறம் பழங்குடியினர் குறித்த புள்ளி விவரங்களை எல்லாம் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் குலசேகரன் அவர்களுடைய தலைமையில ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து உத்தரவிட்டவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். ஆனா அந்த ஆணையத்துடைய காலக்கெடு 6 மாதமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. துரதிருஷ்டவசமா 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோல்வியுற்றோம், திமுக வெற்றி பெற்றது. ஆனா திமுக நினைச்சிருந்தா அந்த ஆணையத்தினுடைய காலக்கெடுவை நீட்டித்திருக்கலாம். ஆனா வேண்டும்னே அதுல ஒரு சிறிதளவும் அவர்கள் எந்த வித நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே நகர்ந்து விட்டது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சமூக நீதின்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த திமுக இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன நீதியை நிலைநிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 69% இடஒதுக்கீடு இந்திய திருநாட்டில் யாருக்கும் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு விஷயத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை உருவாக்கி கொடுத்தார்கள். அதனாலதான் இன்றைக்கு திமுகவுடைய பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி அவர்கள் கூட மன்னிக்கணும், அவர் இதற்கு சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்ற பட்டத்தை எல்லாம் கொடுத்த பெருமையும் வரலாறும் உண்டு. ஆனால் இன்றைக்கு திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது திமுகவினுடைய உறவு கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் கூட இதையெல்லாம் ரொம்ப எளிதாக நடத்தி முடித்தி இருக்கிறார்கள். 2வது முறையா நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் தரும் விஷயமா இருக்கு. 2015 ஒரு முறை, 2025 முறை கர்நாடகாவை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த அளவுக்கு மற்ற மாநிலங்கள், அதாவது நம்ம ஆவுனா எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பீகாரை பாருங்கள் நம்ம பேசுவோம். பீகாரை நம்ம ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு பேசுவோம். ஆனா அப்படிப்பட்ட பீகார் மாநிலத்தில் கூட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அதை வச்சு நிறைய என்ன சொல்றது, ஒரு ஃபெசிலிட்டேஷன் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. இதெல்லாம் தான் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அங்கே ஒரு நல்ல ஆட்சி நடைபெறுவதற்கு. ஆனா எல்லாவற்றிலும் நாம் நார்த்ல இருக்கக்கூடிய மாநிலங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு பேசுவோம். ஆனா இன்றைக்கு சமூக நீதி என்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய திமுக இப்பொழுது என்ன செய்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கு. ஓகே.